Hi friends, so இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஷாப்பில் எப்படி என்னென்ன ஸ்ட்ரக்சரில் நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது எப்படி டேட்டா டைப் செலக்ட் பண்ணிக்கிறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக வேரியபிள்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டேட்டாவை வந்துக்கிட்டு ஒரு நேமில் நமக்கு திரும்ப யூஸ் பண்ண தேவைப்படும்னு சொல்கிற பர்பஸ் இருக்கும்போது, அல்லது ஒரு அல்கோரிதம் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நிறைய இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ண வேண்டி வருமாங்க போது நம்ம அதை ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த நேமை எப்போவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடங்கள்ல எல்லாம் அந்த நேமுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு மேக்ஸ் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்ஸ் ஈக்குவல் 10 என்று கொடுத்துருப்பேன். அதே மாதிரி y ஈக்குவல் 30 என்று சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி ஜெட்ர பெருமதியை கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்று சொல்லும்போது அப்போ ஜெட்ர பெருமதி என்னன்னு சொல்லி கேட்டால் நம்ம சிம்பிளாகவே நம்ம சொல்கிற ஆன்சர் என்னையா இருக்கும் 40 என்று சொல்லுவோம். ஏன் நம்ம இந்த எக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த 10 அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கோம். ஒய் என்று சொல்லும்போது நம்ம இந்த இடத்த என்ன செய்கிறோம், இந்த 30 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கோம். ஸோ 10 + 30 வந்துட்டு 40, அதாவது 10ஐயும் 30ஐயும் நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு வார விட 40ன்னு சொல்கிற விட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே இது தான் நம்ம ஷாப்லையும் நம்ம செய்ய போகிறோம். பட் செய்யும்போது இங்கே டேட்டா டைப்னு சொல்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஒரு முழு எண்ணை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொன்னால், இப்போ தசமதானம் இல்லாத ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இன்டீஜர்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இன்டீஜருக்குள்ளே நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட் படித்ததால் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சிங்கிள் லைன் கமெண்டில் நான் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இதில் உதாரணமாக 1, 2, 34, 56, 33. ஸோ இந்த மாதிரியான முழு எண்ணெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ கமா பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாது, இதில் ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் என்று சொல்கிற டேட்டா டைப் இருக்குது. இதில் தசமதானம் இருக்கிற நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக 24.5, 11.2 சரிங்களா. அதே மாதிரி 10.0 இந்த மாதிரி தசமதானம் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம 0 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வைங்களேன். அப்போ 1 என்றாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டபுளில். அதே மாதிரி இன்னொரு டேட்டா டைப் இருக்குது, ஸ்ட்ரிங்ங்கிற டேட்டா டைப். அப்போ நம்ம இங்கே எல்லா விதமான டேட்டா டைப்ஸையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, இந்த 3 டேட்டா டைப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது நமக்கு தேவை வரும்போது குறிப்பிட்ட டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறதும், அதே மாதிரி நமக்கு தேவையான மாதிரி எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் நாம் இந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். உதாரணமாக ராஜு, அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ற நேம் சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ற நேம் அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட்டு நார்மலாகவே நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதுதான் அதில் டேட்டா டைப்பாக இருக்க போகுது. அப்போது நம்ம ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிற மாதிரி இருந்தால் முதலாவது நம்ம ஒரு டேட்டா டைப்பை சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம்ங்கிறது ஆஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். அப்போ நான் இங்கே ஏஜை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்டா, நான் இங்கே இன்டீஜர் கொடுத்ததுக்கப்புறம் ஏஜ் ஈக்குவல் 25 சரிங்களா. இப்போ நான் என்ன செய்திருக்கேன், முதலாவது வந்துக்கிட்டு டேட்டா டைப்பை கொடுத்துருக்கேன், ரெண்டாவது வந்துக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு நான் என்ன நேம் கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன், நான் மூணாவது வந்துக்கிட்டு இந்த வேரியபிளுக்குள்ளே நான் என்ன டேட்டாவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ இது நம்பர்ன்றதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், டபுள் கொட்டேஷன் அல்லது சிங்கிள் கொட்டேஷன் எதுவுமே கொடுக்காம இங்கே நான் என்ன செய்திருக்கிறேன்னா டைரெக்டாகவே நம்பரை கொடுத்துருக்கேன். அப்போ நான் இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 25 கொடுத்தா கண்டிப்பாக எனக்கு எரர் காட்டும். என்ன காரணம், இங்கே நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தா தெரியும், வந்துட்டு இங்கே வந்துட்டு cannot implicitly convert type string to integer. அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் டபுள் கொட்டேஷன் கொடுத்தா டெக்ஸ்ட்னு சொல்லி. அப்போ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கை தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை இந்த நம்பருக்கு இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ண இல்லாது, இம்ப்ளிசிட்லி கன்வெர்ட் பண்ண இல்லாது, அதாவது மறைமுகமாக கன்வெர்ட் பண்ண இல்லாதங்கிறது தான் அதில் சொல்லப்படுது. எக்ஸ்பிளிசிட்லினா வெளிப்படையாக, ஸோ இம்ப்ளிசிட்லினா மறைமுகமாக சரிங்களா. ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் இல்லாமல் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஏஜ்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்கிறேன், டபுள் அண்டு கொடுத்துட்டோம் ஹைட் சரிங்களா.
ஸோ ஹைட்டுன்னு சொல்லி கொடுக்கேன். ஹைட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ இன்ச்சஸ் அடிப்படையில் கொடுக்க போகிட்டோ. இப்போ உதாரணமாக நான் இங்கே சும்மா ஒரு நம்பர் கொடுக்கேன் ரேண்டமாக 205.2 இப்படி கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இங்கே நான் என்ன செய்திருக்கேன், ஒரு ஹைட் என்று சொல்கிற இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போது இந்த ஹைட் அண்ட் வேல்யூஸுக்கு நான் வேறு ஒரு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஹைட் என்று சொல்கிற வேரியபிளுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு நேம் என்று சொன்னால் ஸ்ட்ரிங் என்று கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன செய்வோம், இப்போ இதுக்குள்ளே நேம் தான் ஸ்டோர் ஆக போகுதுன்னா நேம் என்று கொடுத்துட்டு அதுக்குரிய வேல்யூஸ் என்ன செய்ய போகிறோம், ராஜு கொடுத்துவிட்டேன். ஸோ கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அப்போ நமக்கு ஏஜ் இன்டிஜர், அதாவது தசமதானம் இல்லாத வேல்யூஸ் இதுக்குள்ளே வருது. அதே மாதிரி இது ஒரு ஹைட்டுன்னு சொல்கிறது, இங்கே தசமதானம் இருக்கிற வேல்யூஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். நேமுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டேட்டா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். எந்த ஒரு எரருமே இல்லாமல் நமக்கு இங்கே ஒர்க் பண்ணுது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இது வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுமென்னு சொல்லி. இப்போ பாருங்கள், console.WriteLine முதலாவது வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே ஏஜை கொடுத்து பார்க்கேன். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சும்மா console.WriteLine மட்டும் கொடுத்தா அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து சடன்லியாக க்ளோஸ்ட் ஆகிடுமென்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், console.read கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 25ங்கிற விட டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃபைன், பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்ததாக வந்துட்டு ஹைட்டை கொடுக்கேன். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஹைட்டுக்குரிய வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஒரு நேமுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த டைமில் நம்ம அந்த நேமை யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ சிம்பிளாகவே அதுதான் ஒரு வேரியபிள். அப்போ நான் இங்கே காப்பி பண்ணிவிட்டு நேமை கொடுக்கேன். அப்போ எனக்கு ராஜுன்னு சொல்லி வரும். எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ராஜுன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிட்டு பர்ஃபெக்ட். அப்போ சில சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்னு பார்த்தீங்களா இருந்தால், ஒரு வேல்யூஸை நம்ம கொடுத்துருக்கோம், அது வேல்யூஸ் இல்லை நம்ம ஒரு வேல்யூஸை யூஸ் பண்ணுறோம், அது என்ன டைப்பில் இருக்குன்ட்டு நமக்கு தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளுக்கு இப்போ எனக்கு டாட் வச்சுட்டு கெட் டைப் என்று சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கோடிங் எழுதிட்டீங்கன்னாக இருந்தால் உங்களால் என்ன செய்யலும், இந்த வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற இந்த வேரியபிள் என்ன செய்யாது, என்ன டைப் பண்ண டேட்டாங்கிறத நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு இங்கே ராஜு என்று வராது, system.string சொல்லி வருது. அதாவது நாம் யூஸ் பண்ணுற இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங் டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய டேட்டா. அப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஹைட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் அங்கே வந்துட்டு system.double சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், system.double டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நான் ஏஜ் கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யும், அதே system.integerங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆக myNTன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வேரியபிள் நாம் க்ரியேட் பண்ணுறதும் அந்த வேரியபிளை நாம் ஒரு பிரிண்டில் வியூ பண்ணி பார்க்குறதுமா இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் நம்ம வேரியபிளோடு க்ரியேட் பண்ணி, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வைங்களேன். அந்த பேராகிராஃப் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்கிறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்களோட அதாவது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்குமே இந்த டேட்டில் அவங்களோட கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும். பட் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சேம் லெட்டர் தான். பட் சில இடங்களில் மட்டும் அவரோட நேம் மாறும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், வேரியபிள் ஒன்றுக்குள்ளே ஸ்டூடெண்ட் நேமை போட்டுட்டு பேராகிராஃபில் நாம் அந்த ஸ்டூடெண்ட் நேமுக்குரிய வேரியபிள் நேம் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எந்த இடங்கள்ல எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் மாறணுமோ அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம். பாருங்கள், நான் இங்கே என்ன செய்கிறேன், ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன நேம் கொடுக்க, நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நம்ம C# சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், நார்மலாகவே இந்த இதுலேயே நீங்கள் டைப் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், இதுக்குள்ளேயே இந்த பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளேயே இந்த ரைட் லைனுக்குள்ளேயே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், அதை டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஹாய் லேர்னர், டுடே யூ வில் லேர்ன். இங்கே என்ன செய்கிறேன், ப்ளஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ நீங்கள் டைப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக காட்டுது பாருங்கள், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்கிறேன்,
கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு என்ன செய்யும்? ஹாய் லேர்னர், டுடே யூ வில் லேர்ன் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாய் லேர்னர், டுடே யூ வில் லேர்ன் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்? இந்த இடத்த ஜாவான்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? ஸோ ஜாவான்னு சொல்லி கொடுத்தா எனக்கு என்ன செய்யும்னு பாருங்கள். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன செய்துட்டு பாருங்கள். ஹாய் லேர்னர், டுடே யூ வில் லேர்ன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி நமக்கு என்ன செய்யுது? இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்? அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேரியபிளில் வந்துட்டு நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போதோ அந்த வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்களேன். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த வேரியபிளே கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கு கீழே வரும்போதோ இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டு C++ தான் யூஸ் பண்ணணும் அதில் கொடுத்து வரேன். இப்போ என்ன செய்யும்? இங்கே வந்துட்டு நமக்கு ஜாவா அசைன் ஆகுது. இந்த லைன் வாசிக்கும் போது, அதாவது நம்முடைய இந்த 21ங்கிற இந்த லைன் வாசிக்கப்படும் போதோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு C++ன்னு சொல்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அசைன் ஆகிடும். அப்போது இங்கே அவுட்புட் வரும்போது நமக்கு என்ன செய்யும்? C++ன்னு தான் வரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு C++ன்னு தான் வருது. சரிங்களா? அப்போது நம்மளால் என்ன செய்யலும்? ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தால் அந்த வேரியபிளில் பிறகு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை நாம் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது என்று சொல்லி நம்ம டிசைட் பண்ணோம்டா, இப்போ இதை மாற்றவே கூடாது, இந்த வேரியபிளில் இது ஃபிக்ஸடாக இருக்கணும் என்று சொல்லி கொடுத்துருந்தீங்களா இருந்தால் கான்ஸ்டன்ட் சொல்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிங்களா இருந்தால் இப்போ பாருங்கள் இங்கே எரர் காட்டுது. இந்த வேர்டு யூஸ் பண்ண முதல் நமக்கு எந்த ஒரு எரருமே இங்கே நமக்கு என்ன செய்யலை? எரருமே வர இல்லை. ஆனால் கன்ஸ்டன்ட் சொல்கிற, அதாவது இந்த கன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க, இதை இப்படி கொடுத்தீங்களா இருந்தால் இங்கே ஹோவர் பண்ணி பார்த்தாங்க உங்களுக்கு என்ன சொல்லுமென்னு சொல்லி பாருங்க. இந்த வேரியபிளுக்கு நீங்கள் எந்த ஒரு அசைனும் பண்ண இல்லாது, எந்த ஒரு வேல்யூஸையும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க இல்லாது என்று சொல்கிறது தான் அதுக்குரிய விட. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஜாவா மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது, யாருமே இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண இல்லாது. ஸோ அப்போ இந்த இடத்த நமக்கு ஜாவான்னு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ டுடே யூ வில் லேர்ன் ஜாவா. ஸோ நம்ம இந்த இடத்த மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்குரிய அவுட்புட் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. அப்போ இந்த இடத்த ஜாவான்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போ கன்ஸ்ட்ங்கிறது நம்ம அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கன்ஸ்ட்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம சிம்பிளாக வேரியபிள் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். பட் இப்போ நம்ம நார்மலாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வேரியபிள்னு சொன்னால் என்னென்று. பட் அது எப்படி ப்ரோக்ராமிங்கில் நம்ம எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணலாம்ங்கிற சம்மந்தமாக பார்க்கணுமா இருந்தால் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இது சம்மந்தமாக நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.